பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 31, 32, 33 உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். Today scripture taken from Lamentation chapter 3 words 31, 32, 33. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த உலகத்திலே நமக்கு நண்பர்கள் இருக்கலாம், சொந்த பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் என கற்றுக் கொடுக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் கைவிடுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற, நாம் நேசிக்கிற தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள், போராட்டங்கள் வரும் பொழுது, நாம் வேதனைக்குள்ளாக போகும் பொழுது நாம் நினைக்கிறோம், ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஐயோ ஆண்டவனை மறந்தாரோ என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை மறக்கவில்லை. ஆண்டு சஞ்சலங்கள் மூலமாக, போராட்டங்களின் மூலமாக தேவன் நம்மை உருவாக்க வேண்டும் என்று, நம்ம மூலமாக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 94:14 இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் தம் ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தேவன் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தேவன் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பாராம். நாம் தேவனுடைய சுதந்திரம், நாம் தேவனுடைய ஜனம் ஆகியால் ஒருபோது நம் தேவன் நம்மை கைவிட மாட்டார். இந்த உலகம் மறந்தாலும், உலகத்திற்கு மக்கள் மறந்தாலும் தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். ஏன் பிரியமா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54:7-10 படிக்கும்போது இப்படியா சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாமலும் என் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மோடு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து, ஹல்லேலூயா, ஆண்டவர் நினைத்து நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராயும், நம்மை தூக்கி எடுக்கிறவராகவும், நமக்கு உதவி செய்கிறவராகவும், நம்ம சார்பில் நிற்கிறவராகவும் வருகிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது, ஆண்டவரை கைவிட்டு விட்டார் என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நம்ம மனதுர கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் கைவிட மாட்டார். ஏன்? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் அவரை நேசிக்கிற ஜனம், அவருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஒருபோது அவர் மறந்து போக மாட்டார். ஏற்ற காலங்களிலே, ஏற்ற நேரத்திலே நம்மை நினைத்து அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆம் சுவாமி, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளை, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை நீ ஒருபோதும் கைவிட மாட்டீர். ஆம் சுவாமி, நீர் எங்களை கைவிடவே மாட்டீர். எத்தனை போராட்டங்கள், எத்தனை சஞ்சலங்கள் வந்தாலும் எங்களை நீ கைவிடவே மாட்டீர் சுவாமி. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நீ பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். வேதனைகளோடு, நெருக்கத்தோடு, போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நினைவு கூறும். பிள்ளைகளை கை தூக்கி எடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.